நேபாள தலைநகர் காத்மண்டுவில் புறப்படும் போது விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 18 பேர் உயிரிழந்தனர். விமானி மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். வீசும் காற்று திசை மாறினால் விளைவுகள் மோசமாகிவிடும். அப்படித்தான் ஒரு சில நொடிகளுக்குள் நேரும் விபரீதங்கள் பல உயிர்களை பலிவாங்கி விடுகின்றன. காத்மண்டுவின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று 19 பேருடன் புறப்பட்டது. இந்த விமானம் வழக்கமான பராமரிப்பு பணிக்காக போக்காரா விமான நிலையத்துக்கு செல்வதற்காக புறப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் திறக்கப்பட்ட போக்காரா விமான நிலையத்தில்தான் விமானங்களை பராமரிப்பதற்கான வசதிகள் இருக்கின்றன. இதற்காக அந்த விமானம் ரன்வேயிலிருந்து வானோக்கி எழுந்த சில நொடிகளில் தலைகீழாக விழத் தொடங்கி நெருப்பு பிழம்பாக வெடித்து சிதறியது. விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து 18 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் விமானி காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். விமான விபத்து தொடர்பாக வெளியாகும் காட்சிகள் அதிர வைப்பதாக இருக்கின்றன. விமானத்தில் இருந்தவர்கள் சௌரியா ஏர்லைன்ஸ் நிறுவன தொழில்நுட்ப ஊழியர்கள் என்றும் பயணிகள் யாரும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான விபத்தை அடுத்து திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது. இதன் காரணமாக சர்வதேச மற்றும் உள்ளூர் விமான போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டன. நேபாள நாடு மோசமான விமான சேவைகளுக்காக பெயர் பெற்றது. அங்கு 2000 ஆண்டிலிருந்து விமானம், ஹெலிகாப்டர் விபத்துகளில் 350 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 8 ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் 72 பேர் உயிரிழந்தனர். விமானி தவறுதலாக மின் இணைப்பை துண்டித்ததே இந்த விபத்துக்கு காரணமாக சொல்லப்பட்டது. உலகின் 14 உயரமான மலைமுகடுகளில் 8 மலைமுகடுகள் நேபாளத்தில் இருக்கின்றன. இங்கு மேகமூடிய மலைகளில் சிறு விமான நிலையங்கள் இயங்கி வருகின்றன. மலைத்தொடர்கள், மாறும் காற்றின் திசை என விமானிகளுக்கு சவாலாக விளங்கும் விமான நிலையங்கள் இருப்பதும் நேபாளத்தில் விமானங்களை இயக்கும் விமானிகளுக்கு நெருக்கடி அளித்து வருகின்றன.